அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பேதுரோ பாப்லோ சக்ரிஸ்தான்கிறவர் குழந்தைகளுக்காக எழுதின கதை இது. தவளையும் பொறிக்கிற பாத்திரமும், இதுதான் கதையோட தலைப்பு. ஸ்பானிஷ் மொழியில எழுதி ஆங்கிலத்திலையும் அவரே மொழிபெயர்த்துட்டாரு. ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல நான் மொழிபெயர்த்தேன். இந்த கதையையும் கதை சொல்லுகிற வாழ்வியல் செய்தியையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த செய்தி போய் சேரும். யூடியூப் நிறைய பேருக்கு இதை பரிந்துரையும் செய்யும். ஒரு சதுப்பு நில பகுதி, நிறைய உயிரினங்கள் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்குது. அங்க ஃப்ரான் அப்படிங்கிற தவளையும் வாழ்ந்தது. அந்த தவளை ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு உணவகம் வச்சிருக்குது. அந்த பகுதியிலேயே ரொம்ப புகழ்பெற்ற உணவகம் அது. அதுலேயும் குறிப்பா அந்த ஃப்ரான்கிற அந்த சமையல்காரர் தன்னுடைய கடைக்கு வர்றவங்களுக்கு அப்படியே இந்த தட்டாம்பூச்சியோட ரெக்கை இருக்குல்ல, அந்த ரெக்கையை அப்படியே பொறிச்சு அதை தேன்ல கலந்து கொடுக்கும் பாருங்க. அடிச்சுக்க ஆளே இல்லை. அது எப்படியாச்சும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வரிசையில் காத்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ல வண்டுகளை அப்படியே சேகரித்து அதில் நல்ல தரமான வண்டுகளை தேர்ந்தெடுத்து அதை கழுவி அதை அப்படியே கிரேவி வச்சு கொடுக்கும் பாருங்க ஃப்ரானு. அந்த வாசம் வந்தாலே எச்சி ஊறும். அப்படி அந்த கடைக்கு அவ்வளவு பெருமையும் புகழும் இருந்தது. ஒரு நாள் அந்த கடைக்கு டொபி அப்படிங்கிற ஒரு பெரிய தேரை சாப்பிட வந்துச்சு. அந்த பெரிய தேரை பெரிய அளவில் ஒரு சிந்திக்கக்கூடியதோ அல்லது ஒரு அறிவார்ந்த தேரையோ அல்ல, ஒரு முட்டாள்தனமாக ஏதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு தேரை தான். அந்த தேரை உள்ள கடைக்கு வரும் பொழுது கடை அப்படியே மேஜையில் அப்படியே நிறைஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாரையும் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு சேர் இருக்குது, அந்த சேரை எடுத்து போட்டு உட்காருது. இப்போ பரிமாறுறவர் வந்து டொபிட்ட கேட்குறாரு, உங்கள் தேரையே உங்களுக்கு என்ன வேணும்? அது ஏதோ ஆர்டர் பண்ணுது. உடனே அந்த பணியாளர் பரிமாறுறவர் உள்ள போய் சமையல் கட்டில் இருக்கிற ஃப்ரான்கிற தவளைகிட்ட சொல்லிடுறாரு. அவர் தானே கடை ஓனரு. அவர் உடனே என்ன ஆர்டர் வந்ததோ அவ்வளோ அழகா சமைச்சு ஒரு தட்டில் வச்சு அப்படியே கொடுத்து விடுறாரு. அந்த தவளை கொடுத்ததை அப்படியே அந்த பரிமாறுறவர் கொண்டு வந்து டொபிங்கிற தேரைக்கு முன்னாடி வச்சு, சாப்பிடுங்க சார். ஆனா டொபிக்கு பயங்கர கோபம். இதெல்லாம் ஒரு சாப்பாடா, சீ அப்படின்னு தள்ளி விட்டுருச்சு. பரிமாறுறவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளோ ருசியான சாப்பாடை சமைச்சு கொண்டு வர்றோம், இப்படி கோவப்படுது இந்த தேரை சொல்லிட்டு, சார் இது நல்லா சமைச்சிருக்கு சார், ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது, இங்கே பாருங்க அந்த வாசமே எப்படி இருக்கணும், அந்த பக்கத்து டேபிளை பாருங்க அவங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதையும் கேட்குற மாதிரி இல்லை தேரை. ரொம்ப குரலை எடுத்து சத்தம் கத்த ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. சத்தம் கேட்ட உடனே உள்ள சமையல் கட்டில் சமைச்சுக்கிட்டு இருந்த இந்த ஃப்ரான்கிற தவளை, இந்த உரிமையாளர் தவளை வெளியில் வருது. வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குது. உடனே அந்த டொபி அந்த சாப்பாடை அப்படியே தள்ளி விட்டு, இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதை சாப்பிட முடியுமா, இதை சாப்பிட்டா வயிறு நிறையுமா சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது. ஃப்ரானுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுவரை தான் கட்டி வச்சிருந்த ஒரு பேரும் புகழ் இருக்குல்ல, இது சிறந்த கடை, இங்கே சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் திரும்பி பார்த்த உடனே இதுக்கு அவமானமா இருக்குது. தன்னுடைய பேர் சேர்த்து வச்ச பேரெல்லாம் போச்சேங்கிற கோபம் வருது. அந்த கோபத்துல விறுவிறுன்னு சமையல் கட்டுக்கு போன ஃப்ரான் அங்கே அந்த பொறிக்கிற பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தை அப்படியே கையோட எடுத்துட்டு வந்து ஒரே போடு தேரையோட நெத்தியில் அடிச்சிச்சு. அடிச்ச வேகத்துக்கு தேரையோட நெத்தி அப்படியே வீங்கி பொட்டச்சிருச்சு. இப்ப தேரைக்கு இன்னும் ரொம்ப கோபம். நீயே என்னை அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கைகலப்பாயிருச்சு. பக்கத்தில் அந்த எல்லாரும் ஓடி வந்து அடியே அவங்கள பிரித்து விட்டு, உட்காருங்கப்பா 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 பிரித்து விடுறாங்க. கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் நல்லா மூச்சு இழுத்து விட்ட பிறகுதான் ஃப்ரான் யோசிக்குது, சே நம்ம தப்பு பண்ணிட்டோம். கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் அவரே கோவப்பட்டிருந்தா கூட நம்ம கோவப்பட்டிருக்க கூடாது. நம்ம இன்னும் பொறுமையா போயிருந்திருக்கணும். ஏதோ ஒன்று சாப்பாட்டில் பிடிக்காததுனால தானே அவர் கோவப்பட்டிருக்கணும். நம்ம ஏன் திருப்பி கோவப்பட்டோம்? தவற உணர்ந்த அந்த தவளை டொபிட்ட போகுது. போய் தேரையாரே நீ மன்னிச்சுக்கங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உங்களை அடிச்சிருக்க கூடாது, நான் கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு மன்னிப்பு கேட்குது. ஆனால் தேரை கேட்குற மாதிரி இல்லை. தேரை சொன்னுச்சு, நீ என்னை அடிச்சா இல்லை,
அதே மாதிரி அந்த பொரிக்கிற பாத்திரம் எடுத்து உன்னைய நான் அடிச்சால் ஒழிய என்னுடைய கோபம் தீராது, நான் அடிச்சாதான் நான் மன்னிப்பேன் சொல்லிட்டு அது கத்துது. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க, கேட்குற மாதிரி இல்லை. இந்த தவளையும் டொபிட்ட போய் எவ்வளோ கெஞ்சி பார்க்குது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்க, கேட்குற மாதிரி இல்லை. சரி என்ன செஞ்சால் மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடி போய் கொஞ்சம் சமைச்சு கொண்டுட்டு வருது. அதாவது இந்த வண்ணத்து பூச்சி இருக்குல்ல, வண்ணத்து பூச்சியால் செய்யப்பட்ட ஒரு பர்கர், அந்த பர்கரை கொண்டு வந்து கொடுத்து இதை சாப்பிடு, இது இங்கே இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் உன்னை திருப்பி அடிக்கணும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவளை ஓடி போய் ஒரு களிம்பை எடுத்துட்டு வந்து களிம்பை கொடுத்து இந்த காயத்தில் தடவிக்கவேன்னு சொல்லுது. கேட்கறது மாதிரி இல்லை. அப்படியே ஓடி போய் ஒரு விலை உயர்ந்த அந்த மது பாட்டில் எடுத்துட்டு வந்து கிளாஸில் ஊற்றி இந்த குடி, கொஞ்சம் வலி குறைஞ்சிரும், கேட்குற மாதிரி இல்லை. திரும்ப திரும்ப எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும், எந்தெந்த வகையிலெல்லாம் மன்னிப்பு கேட்டாலும் டொபி மன்னிக்கிற மாதிரியே இல்லை. ஒரே அது சொன்னது, அந்த பொரிக்கிற பாத்திரத்தை நான் எடுத்து உன்னை அடிச்சாதான் எனக்கு கோபம் தீரும். எல்லாருக்கும் பயம் என்னன்னா, ஒரு பெரிய தேரை திரும்ப தவளையை அடிச்சுச்சுன்னா பீஸ் பீஸா செத்தே போயிடும். இதை எப்படி இதுலேருந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. இப்படி இந்த வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கையில் அந்த கடைக்கு உள்ள ஒரு வயதான தேரை உள்ள வந்தது. அந்த வயதான தேரை 2 கம்கோட்டுக்கு இடையில கம்புகளை ஊனி அப்படியே தாங்கி அப்படியே வந்தது. ஏன்னா அந்த பெரிய தேரைக்கு, அந்த வயதான தேரைக்கு கால் இல்லை. அப்படி உள்ள வந்த வயதான தேரை டொபியை பார்த்து சொன்னது, டொபி, நீ ஃப்ரானை அடிக்கணும்னு நினைச்சாயினா அதுக்கு முன்னாடி நான் உன் காலை உடைச்சுக்கிறேன், நான் உன் காலை உடைச்சதுக்கு அப்புறம் நீ வேண ஃப்ரானை அடிச்சுக்கன்னு சொன்னுச்சு. எல்லாருக்கும் புரியல, குழம்பி போயிட்டு யாரா அந்த வயசான தேரைன்னு திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டொபிக்கு அந்த வயதான தேரை யாருன்னு தெரிய வருது. அந்த வயதான தேரை யாருன்னா இந்த டொபியோட டீச்சர். டொபி சின்ன பிள்ளையா இருக்கையில், பள்ளிக்கூடத்தில் படிக்கையில் அதோட கூட இருந்த கொஞ்சம் வயதான பசங்க டொபியை அடிக்க வந்துட்டாங்க. டொபி அவ்வா அப்படி அடிக்க வந்து அவங்க அப்படியே கட்டி உருளும் போது இந்த டீச்சர், இன்னைக்கு வயதானவங்களா இருக்காங்கல்ல, இந்த டீச்சர் அன்னைக்கு குறிக்க போய் அந்த சண்டையை பிரித்து விட்டு டொபியை காப்பாற்றி இருக்கிறாங்க. அந்த சண்டையிலிருந்து டொபியை காப்பாற்றும் பொழுதுதான் இவங்களுடைய கால் அங்கே உடஞ்சு போயிருச்சு. அன்னையில இருந்து இவங்க கம்பு ஊனிக்கிட்டே முடமா நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதைத்தான் அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு உன்னால தானே என்னுடைய கால் போச்சு, உன்னை காப்பாத்துறதுனால இப்ப நீ திருப்பி அடிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் உன் காலை உடைச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ அங்கே உட. டொபி இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்குது, நம்ம எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணிட்டோம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருமே தவறு செய்கிறவங்க தான், தவறு செய்யாதவங்க யாருமே இல்லை. கண்ணுக்கு கண், காயத்துக்கு காயம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஊர்லேயோ குடும்பத்திலேயோ எந்த சமாதானமும் சந்தோஷமும் இருக்கவே இருக்காது தானே. மன்னிக்கிறது தானே பெருசு. ஃப்ரான் செஞ்சது தவறு தான், அது கோபப்பட்டு என் நெத்தியில் அடிச்சிருக்க கூடாது. ஆனாலும் தான் செஞ்சது தவறுன்னு உணர்ந்து அது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டுச்சு, எந்தெந்த வகையிலெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்காமல் விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி டொபி ஃப்ரான் பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சி நான் உன் மன்னிப்பை ஏற்றுக்கிறேன், நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிருச்சு. அன்னையிலிருந்து அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்களேன். காலையில் நம்ம தூங்கி எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரை மன்னிப்பு கேட்காத ஒரு நாள் நமக்கு இருக்குமா? எத்தனை முறை ஒரு நாள் மன்னிப்பு கேட்கிறோம்? அப்பா அம்மாட்ட போய் அப்பா மன்னிச்சுக்கங்கப்பான்னு சொல்லி கேட்குற பிள்ளைங்க இருக்கிறாங்க. மனைவிட்ட போய் மன்னிச்சுக்கம்மா நான் தெரியாம ஏதோ இடத்துல சொல்லிட்டேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இல்லை கணவர்கிட்ட போய் மன்னிச்சுக்கங்க நான் தான் ஏதோ புரியாம சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடிய மனைவிகள் இருக்கிறாங்க. இல்லை பிள்ளைங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குற பெற்றோர் இருக்கிறாங்க. ஐ செல்லம் கோச்சுக்காதடா அம்மா தெரியாம சொல்லிட்டேன்டா, பிள்ளைங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குற பெற்றோர் இருக்கிறாங்க. ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், உடன் பணியாற்றுகிற பணியாளர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம், நம்முடைய கான்வென்ட்ல இருக்கிற அருட்சகோதரிகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம், அருட்தந்தையர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஏங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட கூட நம்ம இயல்பா மன்னிப்பு கேட்கிறோம். தாமதமா வந்தது ஒரு காரணமா இருக்கலாம், ஒரு பொருளை தெரியாம திருடுனது காரணமா இருக்கலாம், பொய் சொன்னது காரணமா இருக்கலாம்,
உண்மையை மறைச்சது காரணமா இருக்கலாம், கொடுத்த வேலையை செய்யாதது காரணமா இருக்கலாம், ஒரு பொருளை உடைச்சது காரணமா இருக்கலாம். எல்லா நேரத்திலையும் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அடுத்தவங்க நம்மளை மன்னிக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க மன்னிக்கலை அப்படின்னா நமக்கு அந்த நாளே சந்தோஷமா இல்லாம அதையே நினைச்சு 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 கவலைப்பட்டுறோம். ஆனால் மன்னிச்சாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க. என்னுடைய நண்பருடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷன் தான். நிறைய பரிசு பொருட்கள் அவருக்கு வந்திருந்தது. நிறைய நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கே கண்ணாடி குவளை, புத்தகங்கள், ஆடைகள், இன்னும் சில பரிசு பொருட்கள்லாம் அங்கே மேடையில் அடுக்கி வச்சிருந்தாங்க. பலர் அங்கே இங்கே ஓடி அப்படியே ஆடிக்கிட்டு இருந்த பொழுது ஒரு கல்லூரி மாணவர் வேகமாக போன வேகத்தில் அந்த மேஜையை தட்டிட்டாரு. தட்டின வேகத்தில் ஒரு கண்ணாடி குவளை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த விழுந்த சத்தம் கேட்ட உடனே பிறந்தநாள் நண்பர் அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்றார் அமைதியா. என்ன சொல்றதுன்னு தெரியல. அழகான குவளை கீழே விழுந்துட்டது. அந்த கல்லூரி மாணவர் இருக்கிறாரே, அவருக்கு அப்படியே வேர்த்திருச்சு. அப்படியே ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் ஒரு கிஃப்டை உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு சாரி 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 அப்படியே புலம்புறாரு. அப்படியே என்னோட பிறந்தநாள் நண்பர் எதுவுமே சொல்லலை, அப்படியே நின்றவர். சரிப்போ சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டார். அவர் சிரிச்சுக்கிட்டே வந்த உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு ஆளால் புரிஞ்சுக்க முடியல. ஏப்பா எவ்வளோ அழகான பரிசு பொருள், இப்படி உடைச்சிட்டேன் அஜாக்கிரதையால், அவன் தப்பு, ரெண்டு திட்டி விட்டுருக்க முடியாது, அப்போதான் திருந்துவாங்க, இப்படி அமைதியாக வர்றியேன்னு சொல்லி. இப்போ என் நண்பர் கேட்டார், இப்போ நான் கோவப்படுறதுனால அந்த கண்ணாடி குவளை எனக்கு திரும்ப வரப்போகுதா? இல்லை, உடஞ்ச குவளை உடஞ்சதுதான். அவன் வேணும்னே உடைச்சானா? இல்லை, தெரியாமல் உடைச்சது. அதுக்கு மனசு வருந்துட்டான். அந்த முகமெல்லாம் வேர்த்துச்சு பத்தியா, வார்த்தை கொளறிச்சு பத்தியா. அதுதான் அவனுடைய மன்னிப்பு கேட்ட விதம். எனக்கு அது போதும். நான் கோவப்பட்டிருந்தா அந்த குவளையும் திரும்ப வரப்போறதும் இல்லை, இந்த விழாவில் இருக்க சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க போறதில்ல, வாங்க சந்தோஷமா இருப்போம்னு போயிட்டாரு. என்னால் மறக்க முடியாத நிகழ்வு. அப்போ ஒவ்வொருத்தரும் நமக்கு சந்தோஷத்தை ஏதோ ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, காலையிலேருந்து ராத்திரி வரை, வாழ்க்கை முழுவதும். இந்த சந்தோஷத்தை நாமும் பிறருக்கு கொடுக்கணும் தானே. நாமும் பிறருக்கு கொடுக்கிறதுல ஒரு வழிதான் மன்னிக்கிறது. நாம் தெரியாமலோ தெரிந்தோ செய்கிற தவறுகளை எல்லாம் மற்றவர்கள் மன்னிக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம் என்றால், மனம் ஆறுதலாக உணர்கிறோம் என்றால், நாமும் மற்றவர்கள் நமக்கு எதிராக தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ செய்கிற தவறுகளை நாம் மன்னிக்கிற பொழுது அந்த சந்தோஷத்தை நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், அன்பு செய்கிறவர்களையே அன்பு செய்வதால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? உங்கள் எதிரிகளையும் அன்பு செய்யுங்கள், உங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை மன்னியுங்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். சரி, மன்னிப்பதற்கு என்ன செய்யலாம், எப்படியெல்லாம் மன்னிக்கலாம் என உங்களுக்கு வழிமுறை தேவைப்படுகிறதா? நான் ஏற்கனவே ஒரு காணொளி பேசி இருக்கிறேன். கமெண்ட் பகுதியில் முதலிலே அதை வைக்கிறேன். இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் எப்படி பிறரை மன்னித்தார், மன்னிப்பதற்கு அவர் என்ன மாதிரி வகைகளை கையாண்டார் என்பதை அவருடைய தன்வரலாறு நூலிலிருந்தே நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன். அதை நானும் என் வாழ்க்கையிலே பயன்படுத்தி பார்த்திருக்கிறேன். நீங்கள் அதையும் கேட்டு உங்களுக்கான வழிமுறையை நீங்கள் கையாண்டு கொள்ளலாம். இந்த நாளிலும் இனிவரும் நாட்களிலும் நம்மை பிறர் மன்னித்து நமக்கு மகிழ்ச்சியை தருவது போல நாமும் பிறரை மன்னித்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது போல மற்றவர்களோடும் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வோம். May God bless you.